ஷாருக் கான், அஜய் தேவகன், டைகர் ஷெராஃப் இந்த 3 பேருக்கும் ஒரே நாள்ல எதுக்காக லீகல் நோட்டீஸ் வந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு சிம்பிள் ஏலக்காய் ஆட் பண்ணதுக்காக இவங்க 3 பேருக்கும் இப்போ 10 லட்சம் ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லீகல் எக்ஸ்பிளைனர் வீடியோ. மகாராஷ்டிரா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஷார்ட்டா FDA, இந்த 3 பெரிய நடிகர்களுக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. காரணம் 2024 அவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு விமேல் எலைச்சி அட்வர்டைஸ்மெண்ட். இது வெறும் ஏலக்காய் ஆட் இல்ல. ஆமாங்க, எலைச்சின்னா ஏலக்காய். இதுக்கு பின்னாடி இருக்கிற சரோகேட் அட்வர்டைசிங், FSSAI லாஸ், மகாராஷ்டிரா கவர்மெண்டோட ஆர்டர், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். மகாராஷ்டிரா FDA ஆகஸ்ட் 11 அன்னைக்கு SRK, அஜய் தேவகன், டைகர் ஷெராஃப் 3 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு 9 பக்க நோட்டீஸ்னும் ஆக்டர்ஸ்க்கு 15 நாளைக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த விமல் எலைச்சி ஆட்ல 3 பேரும் அதை ப்ரொமோட் பண்ணது பிரச்சனை இல்லை. ஆனா விமல்ங்கிற பிராண்ட் நேம் தான் பிரச்சனை. என்னன்னா, இந்த விமல்ங்கிற பிராண்ட் பான் மசாலாக்கு பேர் போன பிராண்ட். இந்த விமல் பான் மசாலால டொபாக்கோ, நிக்கோட்டினும் இருக்கும். இங்கதாங்க சரோகேட் அட்வர்டைசிங் என்ற கான்செப்ட் வருது. இந்த சரோகேட் அட்வர்டைசிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த விமல்ங்கிற பிராண்டு அவங்களோட பான் மசாலாவை இப்போ ப்ரொமோட் பண்ணல. அவங்க பான் மசாலா ஆட் பண்ணாங்க அப்படின்னா லீகலா நோட்டீஸ் வரும் அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஒரு எலைச்சிங்கிற ப்ராடக்டை கொண்டுட்டு வராங்க. இந்த விமல் எலைச்சிங்கிற இந்த ப்ராடக்டை வச்சு தங்களோட விமல்ங்கிற பிராண்டை மக்கள் மனசுல எப்பயுமே நீடிச்சு நிலைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏன்னா பேன் பண்ணதுனால இவங்க சப்போஸ் பான் மசாலாக்கு எந்த ஆடுமே பண்ணல அப்படின்னா அந்த பிராண்டை மக்கள் கொஞ்சம் நல்லா மறந்துடுவாங்க. இதுக்காக புதுசா ஒரு ப்ராடக்டை கொண்டுட்டு வந்து அந்த ப்ராடக்ட், இந்த விமல் எலைச்சிங்கிற ப்ராடக்டை இவங்க திரும்ப திரும்ப இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸை வச்சு ப்ரொமோட் பண்றதுனால மக்கள் மனசுல அந்த விமல்ங்கிற பிராண்டு பதிஞ்சிரும். ஸோ மக்களுக்கு அவங்க மார்க்கெட்ல போறப்ப பார்ப்பாங்க, இந்த விமல் எலைச்சியும் இருக்கும், பக்கத்துல இதே விமல் பான் மசாலாவும் இருக்கும். மக்கள் ஆப்வியஸா இந்த விமல் பான் மசாலாவையும் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது இன்டைரக்டா இந்த SRK, அஜய் தேவகன், டைகர் ஷெராஃப் பான் மசாலாவையும் ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆயிருது. இதனாலதான் மகாராஷ்டிரா FDA அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ லீகல் சைட பார்க்கலாம். இந்த FSSAI ஆக்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 கீழே செக்ஷன் 24(1) அதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டரும் மிஸ்லீடிங்காவோ இல்ல மக்களை ஏமாத்துற மாதிரியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆட்ல சொல்ற கண்டென்ட் ப்ராடக்டோட ரியல் நேச்சரை மறக்க கூடாது. அதாவது சரோகேட் அட்வர்டைசிங் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த செக்ஷன் சொல்லுது. அடுத்தது செக்ஷன் 53. இது பெனால்டி செக்ஷன். ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்கள கம்பெனி மட்டும் இல்ல, அதுல பங்கு எடுத்த எல்லாரும், அதாவது இந்த செலிபிரிட்டிஸ் உட்பட 10 லட்சம் வரைக்கும் இவங்களுக்கு ஃபைன் கட்ட வேண்டி வரலாம். இது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு. திரும்ப ரிப்பீட் பண்ணா அபராதம் இன்னும் அதிகமாகும். 3வது முக்கியமான செக்ஷன், செக்ஷன் 32A. இதுல FSSAIல ஃபுட் சேஃப்டி கமிஷனர்னு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட பவர்ஸ் என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளாரையும் ஃபுட் சேஃப்டி கமிஷனர் இருப்பாங்க. அவங்க ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, வயலேஷன்ஸ்க்கு எதிராக டைரக்ஷன்ஸ் இல்ல ஆர்டர்ஸை கொடுக்கறதுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதே பவரை வச்சுதான் மகாராஷ்டிரால குட்கா, பான் மசாலா இந்த பொருட்களை அட்வர்டைஸ் பண்றது எல்லாத்தையும் பேன் பண்ணனாங்க. இப்போ இதே பவரை வச்சுதான் இந்த நோட்டீஸையும் அனுப்பியிருக்காங்க. மகாராஷ்டிரால 2012 இருந்தே குட்கா, பான் மசாலால நிக்கோட்டினும் டொபாக்கோவும் கலந்திருந்தா அதை யூஸ் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் போட்டிருக்காங்க இந்த FSSAI ஆக்ட் கீழே. இந்த பேனை ஒவ்வொரு வருஷமும் ரெனியூ பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஜூலை 13, 2026 அன்னைக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி கமிஷனர் இந்த பேன் ஆர்டரை ரெனியூ பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரெஷ் ஆர்டரோட கண்டெக்ட்ல தான் இப்போ செலிபிரிட்டி ஆட்ஸ் மேலேயும் FDA கண்ணு வச்சிருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கும் இந்த நோட்டீஸ்களை அனுப்புனது மகாராஷ்டிரா FDAவோட கமிஷனர் துக்காராம் முண்டே. இவர் ஒரு IAS ஆபீசர். இப்போ அடுத்து என்ன ஆகும்னா, FDA இந்த 3 நடிகர்கள்ட்டையும் என்டோஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் டீடைல்ஸ், கம்பெயின் பிரீஃப், பேமெண்ட் டீடைல்ஸ்னு ஆட்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்து இந்த ஆட்க்கு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, ஆட்ஸ்ல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இது ஷோகாஸ் நோட்டீஸ் மட்டும்தான். நடிகர்கள் 15 நாளைக்குள்ளார பதில் சொல்லணும். பதில் சாட்டிஸ்பாக்டரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல செக்ஷன் 53 படி
10 லட்சம் வரை அபராதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சரகேட் ஆட் கேஸ்லாம் இந்தியால ரொம்ப காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்னங்க? செலிபிரிட்டிஸ் பணத்துக்காக இந்த மாதிரி ஆம்பிகஸ் ஆட்ஸ்ல நடிக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி ட்ரெண்டிங் லீகல் எக்ஸ்பிளைனர் வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.